ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டிஷ்ஷு சீபியான், அதாவது ப்ரான் கிரேவி. இது பர்மா ஸ்பெஷல் ஐட்டம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள்: ப்ரான் எடுத்துக்கங்க, தக்காளி, நல்ல பழமான தக்காளி எடுத்துக்கங்க, கட் பண்ணிக்கங்க, சின்ன வெங்காயம் இது மாதிரி கட் பண்ணி வச்சுருங்க, பூண்டு, மாங்காய், நல்ல பச்சை மாங்காய், மிளகாய் தூள். வாங்க எப்படி செய்யணும் பார்க்கலாம். ஒரு சட்டி எடுத்துங்க. இதுக்கு நல்லெண்ணெய் தான் ஊற்றணும், வேற எந்த ரீஃபண்ட் ஆயிலும் யூஸ் பண்ணிடாதீங்க. சுத்தமான நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்க, அப்போ தான் நல்லா இருக்கும். நல்ல அதிகமான கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தியாக ஊற்றினா நல்லா இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். நல்லா சூடாகிடுச்சுன்னு நினைக்கிறேன். பூண்டு, சின்ன வெங்காயம் ரெண்டையும் ஃபஸ்ட்டு போட்டுருங்க. இது நல்லா வதக்கணுங்க. போட்டாச்சு, நல்லா வதங்கணும், எண்ணெயில நல்லா வதங்கணும். கிண்டி விட்டுருங்க, நல்லா வதங்கட்டும். எண்ணெயில வதங்கினா நல்லா டேஸ்ட் கிடைக்கும். நல்லா கிண்டி விட்டுருங்க. தேவையான உப்பு அளவு போட்டுருங்க, அதை கிண்டி விட்டு நல்லா வெங்காயம். அடுத்தது நம்ம வெட்டி விட்டு அந்த ஐட்டம் போடுறது, தக்காளியும் போட்டுருங்க. தக்காளியும் போட்டு நல்லா அந்த ஆயிலே நல்லா வேகணும், நல்லா கிண்டி விட்டுருங்க. அங்கே மிக்சாரமாக கிண்டி விட்டுருங்க. மிளகாத்தூளையும் போட்டுருக்காங்க, அது நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா கிண்டி விடணும். இது மாதிரி நல்லா கிண்டி விட்டுருந்தா நல்லா இருக்கும். தக்காளி நல்லா வேகணும், அடுப்பில் இருக்கட்டும். அடுப்பு மினிமமாக வச்சுக்க, ஹைலையும் வைக்க வேணாம், லோவில் வச்சுக்க. பாருங்க நல்லா வெந்துருச்சு. நல்லா கிண்டி விடணும், வதக்கி விடணும். அப்படியே நல்லா வதக்கி விடுங்க. பிராணை போட்டுருங்க. பிராணை போட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க. நல்லா நல்லா சார் மாதிரி நல்லா கிண்டி நல்லாயிருக்கும். நல்லா கிண்டி விட்டு ஸ்ப்ரெட் ஆகட்டும். நல்லா வேகணும். கிண்டி விட்டு தண்ணி தேவையான அளவு தண்ணி ஊற்றிருங்க. எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஊற்றிருங்க. அதை கிண்டி விட்டுட்டு மூடி வச்சுருங்க. கொஞ்சம் நல்லா கொதி வரும் பாருங்க, பபிள்ஸ் வரும். இப்போ வந்து நல்லா கிண்டி விட்டுட்டு பாருங்க, நல்லா நல்லா வெந்திருக்கு.
இப்போ வந்து மாங்காய் எடுத்து போட்டுருவோம். மாங்காய் எடுத்து போட்டு ஒரு 2 நிமிஷம், அது கொஞ்சம் ஒரு 3 நிமிஷம் 2 கொதி வந்தால் போதும், நம்ம எடுத்துடணும். இதை நல்லா கிண்டி விட்டுருங்க. வாங்க, சிபியான் ரெடி ஆயிடுச்சு பாருங்க. ப்ரான் கிரேவி, இது வந்து பர்மா ஸ்பெஷல் ஐட்டம். இது லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க.